சென்னை எழும்பூரில் உள்ள அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையில் முதலமைச்சர் விஜய் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். மகப்பேறு மருத்துவர்களுடன் ஆலோசனையும் நடத்தினார். மருத்துவமனையில் வழங்கப்படும் சுகாதார சேவைகள் வசதிகள் குறித்து கேட்டறிந்த அவர் அங்கிருந்த தாய்மார்களிடம் நலம் விசாரித்ததுடன் குழந்தைகளை கையில் வாங்கி கொஞ்சி மகிழ்ந்தார். இந்த ஆய்வின் போது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் உள்ளிட்ட அரசு உயர் அதிகாரிகள் உடன் இருந்தனர். ஆய்வுக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ், மருத்துவமனையை நீண்டகால தொலைநோக்கு திட்டத்துடன் ஒருங்கிணைந்த மருத்துவ வளாகமாக மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். நோயாளிகளிடம் பணம் வசூலிக்கப்படுவதாக வரும் புகார்களை ஏற்றுக்கொண்ட அவர், பணம் கேட்பவர்கள் மீது உடனடி ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார். ரொம்ப 100 வருடங்களுக்கு மேலாக உள்ள பழமையான ஹாஸ்பிட்டல் இது. தினந்தோறும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே வந்துட்டு இருக்காங்க. இங்கே என்ன மாதிரி வசதிகள் இருக்குது, இங்கே இருக்கிற சேவைகள் எப்படி இருக்குது, இங்கே இருக்கிற வார்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்வையிட்டார். ஒரு ஒருங்கிணைந்த ஒரு டெவலப்மெண்ட் கொண்டு வரலாம், எந்தெந்த இடத்துல நம்ம பில்டிங்ஸ்லாம் தேவை இருக்குது, மக்கள் நிறைய தேவைகளும் சொல்லியிருக்காங்க. எந்த விதத்தில் ஒரு ஹோலிஸ்டிக்காக ஒரு இன்டெகிரேட்டடான ஒரு பிளான் பண்ணலாங்கிற மாதிரி முதலமைச்சர் அவர் சொல்லியிருக்காரு. கூடிய விரைவில் நம்ம அவங்க துறை அதிகாரிகள்கிட்ட கலந்து பேசி ஒரு லாங் டேர்மாக ஒரு நீண்டகால தொலைநோக்கு திட்டத்தோட ஒரு வளாகம், மருத்துவமனை வளாகம் உருவாக்கப்படும். யார் இந்த மாதிரி பணம் கேட்டாலோ அவங்க பணியிலிருந்து உடனடியாக நீக்கம் செய்ய வேண்டும் என்பதுதான் உத்தரவு. அதுபடி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி சில பேர் வாங்கிட்டு இருக்காங்கன்னா அதை மறுக்க முடியாது. மாண்பு முதலமைச்சர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க, ஊழலற்ற ஒரு நேர்மையான அரசாங்கம் தான், நிர்வாகம் தான் கொடுக்கணும்னு. அதுவும் குறிப்பாக அரசு மருத்துவமனைக்கெல்லாம் ஏழை எளிய மக்கள் தான் வராங்க. அவங்ககிட்ட பணம் வாங்கக்கூடாது, கண்டிப்பாக வாங்கக்கூடாது.